सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரம் என்ற பகுதியிலே சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோபவம் அனுக்கிரகம் என்று 5 தொழில்களை ஈஸ்வரன் எப்படி செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். சிருஷ்டி ஸ்திதி லயம் என்பதை ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று தமிழில் சொல்வார்கள். இந்த மூன்றுமே ஸ்தூல பிரபஞ்சத்தை பற்றியது. அடுத்த 2 திரோபவம் மற்றும் அனுக்கிரகம் 2 சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை பற்றியது. இந்த 5ஐயும் அவர் செய்கிறார். பகவான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் போது 2 படிநிலையில் செய்கிறார் அப்படின்னு ஒரு விளக்கம். முதல் படிநிலையில் சப்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறார். அது முடித்த பிறகு அர்த்த பிரபஞ்சத்தை உருவாக்குறார். சப்த பிரபஞ்சம் என்பது சூக்ஷ்மமானது. ஸ்தூல பிரபஞ்சம் அதை தான் நம்ம அர்த்த பிரபஞ்சம்னு சொல்கிறோம். தமிழ் அது சொல் பிரபஞ்சமும் பொருள் பிரபஞ்சமும் என்று சொல்வார்கள். சொல்லும் பொருளும். பொருள் எப்பொழுதுமே வெளியே ஸ்தூலமாக இருக்கும். இந்த ஒரு பொருள் இருக்கிறது, ஸ்தூலமாக இருக்கிறது. இது பார்த்து முடித்த பிறகு என் மனதிலே இதனுடைய உருவம் பதிந்து இருக்கிறது. மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன். அது எண்ணில் இருக்கும் பொழுது அதை சப்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். வெளியே இருக்கும்போது இதை அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். தமிழில் எனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த தண்ணீர் பாட்டில் சொல் பிரபஞ்சம். அது சொல்லாக இருக்கிறது. தண்ணீர் பாட்டில் என்ற சொல். அந்த சொல்லுக்குண்டான ஒரு உருவமாக அங்கே இருக்கிறது. வெளியே இருக்கிறதுல ஸ்தூலமாக இருக்கிறது. இது பொருள். இப்போ சொல்லும் பொருளும். சொல் என்னிடத்திலே, பொருள் இடத்திலே. இது நாமம் ரூபம் என்று சொல்வார்கள். நாதம் விந்து என்று சொல்வார்கள். இப்படி இறைவன் முதல்ல மனத்திற்குரிய விஷயங்களெல்லாம் படைக்கிறார். அதை சப்த பிரபஞ்சம்ங்கிறார். சூக்ஷ்மமானது. சரி, மனமும் புலன்களும் படைத்த பிறகு இந்த ஜீவராசிகள் எதையாவது அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ வெறும் மனம் இருக்குது, அனுபவத்துக்கு ஒரு பொருள் வேணும். கண் இருக்கிறது, பார்க்கறது ஒரு பொருள் வேணும். அதனால் அது விஷயம்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கிறது பேர் விஷயின்னு அர்த்தம். சூக்ஷ்மமாக இருப்பதெல்லாம் விஷயி. அவர்களுக்கு வேண்டி ஸ்தூலமாக விஷயங்களை அவர் படைக்கிறார். கண்ணுக்கு விஷயம் காட்சி, காதுக்கு விஷயம் சப்தம், மூக்குக்கு விஷயம் வாசனை, நாக்குக்கு விஷயம் ருசி, நம்முடைய சருமத்துக்கு விஷயம் ஸ்பரிசம். இது அத்தனும் இந்த புற உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு வாழ முடியுது, இதை அனுபவிக்க முடியுது. அப்போ வெளியே இருக்கக்கூடியதை படைக்கிறத எப்படி அவர் படைக்கிறார், எப்படி அதை நிர்ணயிக்கிறார், மறுபடியும் எப்படி அதை தனக்குள் எடுத்துக்கொள்கிறார் என்பதை தான் சிருஷ்டி ஸ்திதி லயம்னு பார்த்தோம். வெளியே இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் சூக்ஷ்மமாக இருக்கின்ற ஜீவராசிகள் இருக்கிறாங்க இல்லையா? பிரம்மா முதல் புழு வரையிலும் இருக்கின்ற எல்லா உயிருக்குள்ளும் இருக்கின்ற அந்த மனம் என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், அதுதான் சப்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு உடம்பு கிடையாது. இப்போ ஸ்தூல உடம்பு கிடையாது, ஸ்தூல உலகம் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எப்படி இருப்பாங்க? அதை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எப்படி இருப்பாங்க. எல்லாருமே மனம் என்ற ஒரு வலை பின்னல்ல இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத நாடி பிராணன் என்ற வலையில் அவங்க பதிஞ்சு இருப்பாங்க. அந்த பதிவுகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இரண்யகர்ப்பன் சூத்ராத்மா என்று பெயர். அவரை தான் நம்ம பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரமேஸ்வரன் ஸ்தூலமாக சிருஷ்டி ஸ்திதிலயம் முடித்த பிறகு சூக்ஷ்மமாகவும் சிலது செய்கிறார். அது என்னன்னா, சூக்ஷ்மமாக இருக்கின்ற அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் மறைப்பை ஏற்படுத்துகிறார். பிறகு அந்த மறைப்பை நீக்கி கடவுள் யார் என்று காட்டி கொடுக்குறார். இதுதான் திரோபவம் அனுக்கிரகம்னு பேர். இது 5 தொழிலை அவர் பண்ணுறதா நம்ம சொல்கிறோம். திரோபவம் என்றால் திரோதனம் என்று சொல்வார்கள். தமிழில் திரோபவம்னு சொல்கிறாங்க.
அனுக்கிரகம் என்றால் அருளுதல், மறைத்தல், அருளல். இது நம்முடைய ஜீவராசிகள் நடக்கிற நிகழ்ச்சி. இது ஒட்டுமும் சேர்த்து 5 தொழில்கள் சொல்கிறோம். இந்த 5 தொழிலை தான் நாம சிவாய என்று 5 மந்திரங்களாக அமைகிறது. மறைத்தல் என்றால் என்ன, மறுபடி அதை அருளல் என்றால் என்ன என்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வோம். தன்னை ஒருவன் அறியாமல் இருப்பது மறைத்தல், தன்னை ஒருவன் அறிந்து கொள்வது அருளல். தன்னை எப்படி அறியாமல் இருந்தான் அவன்? அறியாமலெல்லாம் இல்லை, எல்லாரும் அறிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். புழு தன்னை புழு என்று அறிந்து கொண்டிருக்கிறது. ஒட்டகச்சிவிங்கி தன்னை ஒட்டகச்சிவிங்கி என்று அறிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் தன்னை மனிதன் என்று அறிந்து கொண்டிருக்கிறான். எவ்வாறு அறிகிறானோ அவ்வாறு அவன் வாழ்கிறான். புழு உடம்புக்குள் அவன் இருந்தால் தன்னை புழு என்று நினைத்து கொள்கிறான். அவன் புழு கிடையாது, அவன் ஒரு ஜீவன். அவன் தன்னை ஜீவன் அறிந்து கொள்ளவே இல்லை. உடம்பை பொறுத்து நான் தன்னை புழு என்கிறான். அவன் புழு நசுக்கி செத்து போன பிறகு கடவுள் அருளால் அந்த ஜீவன் எடுத்து ஒரு நாயினுடைய வயிற்றில் கருவில் கொண்டு போய் போட்டுறாரு, நாய்க்குட்டியாக பிறகுறான். இப்போ அவன் புழுன்னு சொல்ல மாட்டான், தன்னை நாயின்னு சொல்லுவான். நீ யாருன்னு கேட்டால் லொல் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நாய் இறந்த பிறகு அவன் செய்த ஏதாவது புண்ணியங்கள்லாம் பழசு இருக்கும் இல்லையா, அது கொண்டு வந்துக்கு ஒரு ஆண் உடம்பில் மனித உடம்பில் போட்டுட்டோம்னா தன்னை மனிதன்னு சொல்கிறான். இப்போ தன்னை அவன் சரியாக சொல்கிறானா? மறைச்சிட்டு தானே இருக்கிறான், மறைக்கப்படுறான்ல. இந்த சரீரத்தில் போட்ட உடனே தன்னுடைய சுரூபத்தை அவன் மறந்துவிட்டு சரீரத்தில் இருக்கிற உருவத்துக்கு ஏற்ற பொருளை தன்னை எடுத்துக்கிறான். அதாவது தன்னை பற்றிய அறிவு அவங்ககிட்ட பாதி இருக்குது, பாதி இல்லை. நான் இருக்கிறேன் என்பது தெரியுது, நான் எதுவாக இருக்கிறேன் ஸ்தூல சரீரத்தை வச்சு சொல்கிறான். நாம் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். அப்போ நம்ம நாயும் இல்லை, பேயும் இல்லை, புழுவும் இல்லை, மனிதனும் இல்லை. ஆனால் முழித்த பிறகு சரீரத்தை வச்ச உடனடியாக நாம் 40 வயசு ஆள், 45 வயசு ஆள், வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லா விதமான எண்ணங்களும் வருது. இதைத்தான் தன்னை பற்றிய அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் தன்னை பற்றி அறியாமல் இல்லை, ஆனால் தப்பாக அறிந்து வச்சுருக்கிறாங்க. எப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க? குடிசை வீட்டில் இருக்கவன் நான் குடிசை வீட்டுக்காரன், மச்சு வீட்டில் இருக்கவன் நான் மச்சு வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அவனுக்கு பணம்லாம் தீர்ந்த பிறகு மறுபடியும் குடிசை வந்தான் தன்னை குடிசை வீட்டுக்காரன் சொல்கிறான். அப்போ அவன் யார்? தான் வசிக்கின்ற வீட்டினுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய வளத்தை பொறுத்து தன்னை அவன் மதிப்பிடுறான். எவ்வளவு தான் நீ பெரிய பெரிய வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அளவுக்கு தான் உனக்கு மதிப்பு இருக்கும். இவ்வாறு ஒருவன் தன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதை தான் நம்ம மறைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அருளல்னா என்ன? சரியாக தன்னை புரிந்து கொள்ளுதல். சரியாக என்ன புரிந்து கொள்ளுது? நான் சரீரத்தில் இருக்கிறவன் அல்ல, சரீரத்தை கொண்டு என்னை மதிப்பிடுறது தப்பு. நான் வாழ்கின்ற உடலை வைத்து நோயாளின்னு சொல்கிறதோ, ஆரோக்கியவான் சொல்கிறதோ, பலசாலின்னு சொல்கிறதோ, அறிவாளின்னு சொல்கிறதும், இரக்கமுள்ளவன் என்று சொல்வதும், அன்புடையவன் என்று சொல்வது எல்லாமே மனம், புத்தி, உடம்பு இதெல்லாம் சரீரங்கள் அடிப்படையில் நீ உன் மீது சுமத்தி கொள்கின்ற ஒரு மதிப்பீடுகள். சுமத்தப்பட்டதெல்லாம் இறக்கி வை. நீ யார்? அதுதான் உண்மையான நீயாக இருக்க முடியும். இதை ஒருவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அது பெரிய விபரீதமான அறிவாக இருக்குது. இதுவரைக்கும் அவன் கண்டுபிடிச்சது, சுயமாக கண்டுபிடிச்சது மறைக்கப்பட்ட அறிவு. மறைக்கப்பட்டதுனால அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். கயிறுங்கிறது இருட்டறையில் மறைக்கப்பட்டதுனால நம்ம பாம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ தன்னை பற்றிய ஒரு மறைப்பு இருப்பதனால தனக்கு தெரிந்த அளவுக்கு உடம்பு வச்சு நம்ம முடிவு கண்டுபிடிக்கிறோம். இது பேர் மறைப்பு என்று பெயர். இது அவித்யா என்று பெயர். வித்யா என்றால் அறிவு, அவித்யா என்றால் அறியாமை. இந்த அவித்யா தான் இந்த திரோதனம் என்று சொல்லப்படுது. இந்த திரோதனம் எத்தனை காலமாக இருக்குது? அனாதி காலத்திலேருந்து இருக்குது. எல்லா ஜீவர்களுமே அனாதி காலத்திலிருந்து சரீரத்தின் அடிப்படையில் தன்னை மதிப்பிடுகிறார்கள். இந்திரனாக இருந்தாலும் கூட, பிரம்மாவாக இருந்தாலும் கூட 4 தலை எனக்கு இருக்கிறதுனால வேதமெல்லாம் படித்ததுனால நான் பிரம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் அதுக்கு பிரம்மான்ற போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே தேவலோகத்தில் ஏதாவது ஒரு ஆளாக இருந்திருப்பார். அந்த ஆள் போஸ்டிங் மாறின பிறகு இன்னொரு சரீரத்தில் அவர் இருக்கிறார். அவரும் மறைக்கப்பட்டவர் தான்.
எல்லாருமே அவங்க சரீரத்தின் அடிப்படையில் தன்னை இவ்வாறு என்று அறிந்து கொள்கிறார்கள். அப்போ புழு செய்யுதுன்னா நியாயம். ஆனால் பிரம்மா கூட அப்படி செய்தால் நியாயமானா நியாயம்தான். என்ன பண்ணுறது? அவித்யா எல்லாருக்கும் இருக்குது. அந்த பிரம்மன் ஒரு வேளை அந்த வித்யாவை பெற்றுக்கொண்டால், தன்னை உண்மையாக தெரிந்து கொண்டால், அப்படின்னா உண்மையாக தெரிந்து கொள்ள என்ன? சரீரம் நீங்களாக யார் இருக்கிறாரோ அதுதான் உண்மையான உன்னுடைய தன்மை. சரீரம் என்பது என்ன? சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் சேர்ந்தது தான் சரீரம். இந்த அறியாமை இருக்கிறதுனால அது ஒரு காரண சரீரம்னு ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய அறியாமை போனவுடனே காரணமே போயிடுது. அறியாமை தான் காரணம். அறியாமைங்கிறது ஒரு சரீரம் கிடையாது. அது ஒரு சரீரமாக இருந்து நமக்கு சூக்ஷ்ம சரீரம் துலம். தன்னை ஒருவன் சரீரம் அல்ல என்று தெரிந்து கொண்டால், ஸ்தூலமான சரீரமும் அல்ல, சூக்ஷ்மமான சரீரம் அல்ல. சூக்ஷ்மமான சரீரம் என்பது என்ன? மனம், அறிவு அல்லது நினைவு. மனதில் உள்ள உணர்வுகளெல்லாம் நீக்கிவிட்டு, உடம்பையும் நீக்கிவிட்டு, தன்னுடைய படித்த அறிவையெல்லாம் நீக்கிவிட்டு நின்றால் எது நிற்கும்? சூன்யமாயிடுமா? இல்லை, ஒன்று நிற்கும். அந்த பொருளுக்கு தான் சச்சிதானந்தம்னு பேர். சச்சித் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஆத்மா என்று ஒருவன் தெரிந்து கொள்வான். ஆத்மா என்று தெரிந்து கொண்டால் அருளல்னு சொல்கிறார். அது யார் அருள்வார்? அதே பரமேஸ்வரன். அவர் பேர் சதாசிவன் என்று பேர். மறைக்கிறவர் பேர் மகேஸ்வரன் பேர். மாயினம் தூ மகேஸ்வரக. மாயை என்பதால் சரீரத்தை கொடுத்து நம்மை மறைத்து விட்டார். அவரே சதாசிவனாக வந்து நமக்கு சரீரம் நீ அல்லன்னு காட்டி கொடுத்து நம்மை விடுவிக்கிறார். விடுவித்து என்ன பண்ணுறாரு? அப்போ என்னவாக நம்ம ஆத்மாவாக இருக்கிறோம். ஆத்மாவாக ஆகிறதில்லை. ஆத்மா என்பதை தெரிந்து கொள்ளும். தன்னுடைய உண்மையான சுரூபம் என்பதை ஒருவன் தெரிந்து கொண்ட பிறகு அவன் சரீரம் எடுப்பதில்லை. அவனுக்கு சரீரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறியாமையில் இருந்ததுனால அவனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது. தன்னை பிரம்மம் என்று கண்டு கொண்டான், கடவுள் என்று தெரிந்து கொண்டான். ஆத்மாதான் கடவுள். ஒருவனை ஆத்மா என்று காட்டி கொடுத்து அது கடவுள் என்று காட்டி கொடுக்குற தெய்வத்தின் பேர் சதாசிவம். அப்போ யார் நமக்கெல்லாம் இந்த பிரம்மமாக ஆக்க போகிறாங்க? தப்பான அர்த்தத்தை தன்னுடைய சரீரம் என்ற அந்த கருத்தை என்னிடம் இருந்து யார் நீக்கி தருவார்கள் என்று கேட்டால் சதாசிவம் தான் தீக்கி கொடுப்பார். இப்போ சதாசிவம் எப்போ வருவார்? அவர் தான் குரு ரூபத்தில் இருக்கிறார். குரு தான் சதாசிவம். சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று ஒரு மந்திரம் சொல்லுது. முதல் குரு சதாசிவன் தான். சதாசிவனிலிருந்து ஆரம்பித்து சதாசிவ ஆரம்பாம் அங்கே ஆரம்பித்து நடுவில் சங்கரங்கிறவர் இதை நமக்கு மறுபடியும் புதுப்பித்தார். சங்கராச்சாரிய மத்தியமாம் இந்த நடுவில் வந்தார். அஸ்மத் ஆச்சாரிய, அதுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களை பரம்பராம், அவங்க அத்தனை பேருக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறது தான் சதாசிவ ஆரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரம்பரம். எல்லா பரம்பரைக்கும் நான் நமஸ்காரம் செய்கிறேன் என்று சொல்கிறோம். இப்போ குரு தான் சதாசிவன். இப்பொழுது திருமந்திரத்தில் இது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க வேண்டியது சம்ஹாரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குது. 425 நித்திய சங்காரம் உறக்கத்து நீள்மூடம் வைத்த சங்காரம் ஜாக்கிரதாதீதமாம். இது சாக்கிரதாதின்னு போட்டிருக்கு. ஜாக்கிரதாதிமாம் சுத்த சம்காரம். சம்ஹாரம்னு படிக்கணும். தமிழில் சங்காரம் எழுதுவாங்க. தொழிலற்ற கேவலம் உய்த்த சம்ஹாரம் பரமருள் உண்மையே. திருமந்திரம் தமிழில் இருக்குது. நான் உச்சரிக்கிறது சமஸ்கிருதமாக தான் உச்சரிக்கிறேன். ஏன்னா அந்த சொல்லெல்லாம் சமஸ்கிருத சொல்ல தமிழ் மரபுப்படி கிருஷ்ணன் என்பதை கிருட்டினன் என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டம் என்பதை அதிருட்டம் அப்படின்னு எழுதுவார்கள். கஷ்டம் என்பதை கட்டம் என்று எழுதுவார்கள். இப்படி ஒரு மரபு இருக்குது. வட சொற்களை தமிழ் எழுத்துக்களாக போடணும்னு. ஆனால் இலக்கணத்தில் நமக்கு தொல்காப்பியர் நீங்கள் தாராளமாக அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜா ஜா ஷாஹா எல்லாம் போடுங்க அப்படின்னு அவர் ஒரு சூத்திரமே எழுதியிருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய இலக்கணவாதிகள் நம்மளை இப்படி தான் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நம்ம திருமந்திரத்திலையும் திருமூலர் அதையே பயன்படுத்துகிறார். நித்திய சம்ஹாரம். சம்ஹாரம் என்பது அழித்தல் அப்படின்னு பார்த்தோம். சூலத்தில் இருக்கின்ற பிரபஞ்சத்தை அழித்தல்,
அழித்தல்னால் என்ன? நெருப்பை வச்சு அழிச்சிறதா, தண்ணீர் போட்டு மூழ்கடிக்கிறதா அந்த பூமியை? அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. குடையை நம்ம விரிக்கிறோம், அது வந்து சிருஷ்டி. அந்த கொடையை பிடிச்சிட்டே போகிறோம், அது ஸ்திதி. மழை பெஞ்சு முடிஞ்சுது, வீட்டுக்கு வந்துட்டோம், என்ன பண்ணுறோம்? மறுபடியும் மடிக்கிறோம். எப்படி? 4 மடித்து உள்ள அமைக்கி சின்னதாக்கிறோம். இது பேர் சம்ஹாரம்னு பேர். சிருஷ்டிங்கிறது திறக்கிறது, ஸ்திதிங்கிறது திறந்து வைத்து கொண்டிருப்பது. அப்புறம் வீட்டை வந்து மடித்து எடுத்து உள்ள வச்சுருது. அடுத்த சீசனுக்கு வர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அது பேர் சம்ஹாரம். சம்ஹாரம்னா அழித்தல்னு அர்த்தம் இல்லைம்மா, அது வந்து ஒடுக்குதல்னு அர்த்தம், மடித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். விஜயலட்சுமி, உங்கள் கண்ணில் வெளிச்சம் நிறைய படுது. சரி. இந்த நித்திய சம்ஹாரம் அப்படிங்கிறது மனிதனுக்கு தினந்தோறும் நடக்கிறதுனால இது நித்திய சம்ஹாரம். நித்தியனா தினம் நடக்குது. இந்த இடத்துல நித்தியத்தை அப்படி எடுத்துக்கணும். தினம் ஒரு ஒடுக்கம், கொடையை மடிக்கிறான்ல, அது மாதிரி தினமும் மடிக்கிறான். ராத்திரியில் தூங்கும் பொழுது மடிச்சிடுறான், காலையில் பொழுது கொடையை விரிக்கிறான், அப்புறம் பொழுதுக்கும் அந்த கொடையை விரிச்சிட்டே திரிகிறான். என்ன இது சரீரம் தானே கொடை? சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் ரெண்டுமே கொடைகளாக இருக்குது. இப்போ ராத்திரியில் ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்மத்தில் அடக்கிறான், சூக்ஷ்ம சரீரத்தை காரணத்தில் அடக்கிறான், காரணம் கொண்டு போய் பிரம்மத்தில் அடங்கிடுது, ஆத்மாவில் அடங்கிடுது. இதை பேர் சம்ஹாரங்கிறோம். டெய்லி இந்த கொடை திறக்கலும் மடித்தலும் நடக்குது இல்லையா? அதனால் நித்திய சம்ஹாரம் உறக்கத்து நீள் மூடம் அப்படின்ற. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மூடத்தனை நம்மக்கிட்ட அவித்யா இருக்கிறதோ, முன்னாடி வாங்க, இங்கே முன்னாடி ஒரு சீட் காலியாக இருக்குது, இங்கே ஒரு சீட் காலியாக இருக்குது. தினமும் தூங்கி எழுந்துக்கிறத ஒரு சம்ஹாரம்ங்கிறாரு. எப்படி இருக்குல்ல? இறைவன் வந்து பிரபஞ்சத்தை மூடுறாரு, ஆனால் மனுஷனும் அவன் இஷ்டத்துக்கு ஒரு சம்ஹாரம் பண்ணுறான். தினமும் நம்ம ஒரு சம்ஹாரம் பண்ணுறோம் கடவுள் மாதிரியே. ஏன்னா ஈஸ்வரனும் ஜீவனும் உபாதியில் தான் வேறு. ஈஸ்வரனுங்கிறவர் பிரபஞ்சத்துக்கு காரணம், நான் இந்த உடம்புக்கு காரணம். இந்த உடம்பு பிரபஞ்சத்தில் ஒரு பகுதி தானே. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அவர் காரணம், நான் இந்த சரீரத்துக்கு நான் காரணம். அதான் காரண சரீரங்கிறோம். அவர் செய்கிற மாதிரி நாமளும் செய்கிறோம் அப்படின்ட்டு. சரி, முதல்ல போன முறை நான் சொல்லும் பொழுது கல்பத்தில் முடியக்கூடிய கல்பாந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்ஹாரத்தை பற்றி போன வகுப்பில் சொன்னோம். இன்றைக்கி மனிதன்கிட்ட நடக்கிற ஒரு சம்ஹாரத்தை சொல்லும் பொழுது நித்திய சம்ஹாரம், வைத்த சம்ஹாரம், ஜாக்கிரதாதீதம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன வைத்த சம்ஹாரம்? இவன் தினமும் தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இன்னொரு சம்ஹாரமும் பண்ணுறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னா, சமாதிங்கிற ஒரு நிலையில் ஒரு சம்ஹாரம் நடக்குதான். உறக்கமும் சமாதியும் ஒன்று தான். தூக்கத்தில் நாம் உடல் எதையுமே அறிவதில்லை, உலகத்தையும் உடலையும் அறியறதில்லை. உலகம் எப்படி போச்சுன்னே தெரியாது, வீடு எந்த கதியில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாம் இருக்கிறோம். அதே போல தான் சமாதிங்கிற ஒரு நிலையில் நடைபெறுதா. சமாதினா யோக சமாதி. யோகத்தில் யாராவது உட்கார்ந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு இருக்கும்போது உலகம் இல்லை, கண்ணை மூடிட்டோம், உலகத்தில் சப்தமெல்லாம் கேட்குறதில்ல. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது ஃபேன் சத்தமோ கிளி சத்தமோ எல்லாமே கொஞ்சம் நேரம் கேட்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சு போகும். கொஞ்ச நாள் அது என்றைக்கா ஒரு நாள் தியானத்தில் உட்காருன்னு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, உடம்பு மறைஞ்சு போயிடும். காலை மடித்து வச்சுருக்கோமா, கை எங்கே வச்சுருக்கிறோமான்றதெல்லாம் கொஞ்சம் நேரம் மறந்து போயிடும். கைக்குள்ளே கை பிணைஞ்சிருக்குதா எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் நீங்கள் மட்டும் அதை தலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் குட்டியாக. அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா அது ஒரு சம்ஹாரங்கிறார். அது வைத்த சம்ஹாரம். அப்போ என்ன நடக்குது? அது ஜாக்கிரதாதீதம் அப்படிங்கிறார். சாக்கிராதீதம் அப்படிங்கிறார். ஜாக்கிரதைனா நனவு, நனவில் இருந்து கொண்டே ஒரு சமாதி, நனவில் இருந்து கொண்டே ஒரு ஒடுக்கம் என்று சொல்கிறார். அந்த தியானத்தில். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜாக்கிரதைன்னா பார்ப்பவன் இருப்பான், பார்க்கின்ற பொருள் இருக்கும், பார்வைன்னு ஒன்று இருக்கும். இதுதானே நனவுங்கிறது. இப்போ நான் பார்க்கிறவன், நீங்களெல்லாம் பார்க்கப்படும் பொருள், எனக்கு பார்வைன்னு ஒன்று நடக்குது. பார்வை இல்லைன்னா பார்க்குறவன் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் பார்க்குறவன் உள்ளே இருக்கிறேன், கண் வழியாக பார்க்குறேன். அப்போது பார்வைங்கிறது ஒன்று,
பார்க்கப்படும் பொருள் நீங்கள், நான் பார்க்குறேன். 3 இருக்குது இல்லையா, இது பேர் திருப்புட்டி அப்படின்னு பேர். கண்ணு தெரியல எனக்கு, அப்படியும் திருப்புட்டி இருக்கும். நீங்கள்லாம் பேசுகிறது, பேச்சு, ஒலி, கேட்டல், இந்த 3 இருக்கும். காதும் போச்சு எனக்கு, நான் இப்போ தொட்டு தொட்டு பார்க்குறேன். தொடப்படும் பொருள், தொடுபவன், தொடு உணர்ச்சி உணர்பவன், தொடுதல் என்ற ஸ்பரிசம் இருக்கும் இல்லையா, இந்த 3ம் இருக்கும். அதை வந்து ஜாக்கிரதத்தில், அதாவது நனவிலேயே இருக்கின்ற ஒரு ஒடுக்கங்கிறார். இந்த 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க இந்த தியானத்தில். இது பேர் சவிகல்ப சமாதின்னு பேர். விகல்பம்னா என்ன? வேறுபாடுகள். விகல்பம், சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஒருத்தர் மாதிரி பார்க்குறீங்க, என்ன நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, நானும் குடும்பத்தில் ஒருத்தர் தானே, நீங்கள் எப்படி விகல்பமாக பார்க்குறீங்க? விகல்பம்னா வேற ஒரு ஆளுன்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ வேறு ஒன்று இருந்தால் அது பேர் விகல்பம்னு பேர். இப்போ நான் தியானத்தில் இருக்கிறேன், நான் ஒருவன் தான், ஆனால் என் மனசுக்குள்ளே 3 இருக்குது. இந்த 3ம் இருக்குது. எப்படி நனவில் நான் வந்து பார்க்கப்படும் பொருள், பார்வை, பார்ப்போன்னு இருக்குதோ, கண்ணை மூடிட்டு அமர்ந்தால் கூட பார்க்கப்படும் பொருள் மனசில் வந்து தோன்றுனுங்க. என்னென்னவோ பார்த்ததெல்லாம் கண் முன்னாடி வந்து நிற்கிது, அதை நான் பார்க்குறேன். பார்வையும் இருக்குது, இந்த கண்ணால் பார்க்கல, வேற ஒரு கண்ணால் நான் பார்த்துட்ருக்குறேன். கண்ணை மூடிக்கிட்டு கண்ணால் பார்க்குறேன். மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது 3 இருக்கு இல்லையா, அது பேர் விகல்பம். சவிகல்பம்னா என்ன? சன்னா கூட, உடனாக, வேற்றுமையுடன் கூடிய. சவிகல்பம் வேற்றுமையுடன் கூடிய ஒரு சமாதி. அது நனவு மாதிரி தானே இருக்குது. நனவில் 3 இருக்கிற மாதிரி தியானத்திலே 3 இருக்குதுல்ல. அதனால் சாக்ராதீதமாம் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு ஒடுக்கமாக. ஸ்தூல பிரபஞ்சம் ஒடுங்கிடுச்சு, ஆனால் உள்ளே இருக்கிற சூட்சும பிரபஞ்சம் ஒடுங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு ஒடுக்கம் வெளியே இருக்கிறது போச்சு, ஆனால் இன்னொரு ஒடுக்கம் முழிச்சிட்டு இருக்குது இல்லையா. இதை அவர் சொல்கிறாரு, இது வைத்த சம்ஹாரம்னு சொல்கிறார். இதுவும் ஒரு குடம் அடிக்கிறது தான். வெளியே இருக்கிற உலகத்தை மடிச்சிட்டோம், ஆனால் உள்ளே இருக்கிற குடையை திறந்து பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த குடையை மடிச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்க தியானத்தில் ஒரு உச்ச நிலை போயிட்டோம். ரொம்ப நேரம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, தியானம் பண்ணும்பொழுது எண்ணங்களெல்லாம் மறைஞ்சு போச்சு. எண்ணங்களெல்லாம் மறைஞ்சு பார்க்குறவன பார்க்குறது ஒன்றும் இல்லைல்ல, பார்க்குறவன் மட்டும்தானே இருப்பான். பார்வையும் இருக்காது, கேட்புறவும் இருக்க மாட்டான். ஆனால் மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களும் மறைஞ்சு போச்சு. தியானத்தில், ஆழ்ந்த தியானத்தில் அந்த கொடையும் மறைஞ்சு போச்சு, ஒடுங்கிடுச்சு. அந்த கரணங்கிற கொடையும் மறைஞ்சிடுச்சு. சரீர கொடை போனது, அது உறக்கத்து நீள் மூடம், அந்த அதில் வந்து மொத்தமும் போயிடுச்சு. வைத்த சம்ஹாரம் ஸ்தூல சரீரத்தை இழந்துவிட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் 3ஆக இருந்து கொண்டிருப்பது, அது சபிகல்ப சமாதி அப்படின்றார். அது ஒரு ஒடுக்கங்கிறார். சரி, இந்த சபிகல்ப சமாதியினுடைய ஒரு கடைசி நிலைன்னு இருக்கும் பாருங்கள், அது நிர்விகல்ப சமாதின்னு பேர். நீங்கள் ஒரு முறையாவது அதை அனுபவித்து தான் பார்க்கணும். நிர்விகல்ப சமாதி எப்படி இருக்கும்? அப்போது எண்ணமும் இருக்காது, எண்ணுபவன் இல்லாமல் போயிடுவானா? அவன் இல்லாமல் போயிட்டானா சூன்யமாயிடும். எண்ணுபவன் மட்டும் இருப்பான், எண்ணங்களெல்லாம் போயிடும். எண்ணங்களுக்கு காரணமான விஷயமும் எதுவும் இருக்காது, எந்த விஷயமும் இருக்காது. இப்போ 3 இல்லை 1 தான் இருக்குது. அது விகல்பம் இல்லாமல் இருக்குது, வேறுபாடு இல்லாமல் இருக்குது. அந்த ஒன்றாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது எது இருக்கும்? தன்னை தானே அறிந்து கொண்டிருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், விஷயங்களை அறிந்துட்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் எனக்கு விஷயங்க. இவர் போட்டிருக்கிற சட்டை எனக்கு ஒரு விஷயம், இவங்க போட்டிருக்கிற உடை எனக்கு ஒரு கலர், அந்த விஷயம். எல்லா விஷயத்தையும் அறிகிறேன். அறிகிறவன் ஒருத்தனுக்கு விஷயம் இருக்குது இல்லை, விஷயம் இல்லைன்னா அவன் என்னவா? அவன் இல்லாமல் போயிடுவானா? அழிஞ்சிடுவானா? விஷயம் இல்லாவிட்டாலும் அவன் இருப்பான். அவன் யார்? விஷயமே இல்லாமல் இருப்பான். இல்லாவிட்டாலும் தனக்குத்தானே விஷயமாயிடுவான். நான் இருக்கிறேன், நான் தியானத்தில் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? விஷயம் இல்லாமல் இருக்கிறேன். விஷயத்தோடு இருந்தேன்னா சபிகல்ப சமாதி. உலக விஷயத்தோடு இருந்தேன்னா அது ஜாக்கிரதை, அது நனவு. அதை சொல்கிறாரு, சுத்த சம்ஹாரம் தொழிலற்ற கேவலம். எழுதியிருக்கிறல்லம்மா, இது சுத்த சம்ஹாரங்கிறார். ஏன்னா அதில் வந்து அசுத்தமே இல்லை. பார்க்கப்படும் பொருள் ஏதாவது வந்து இருக்கும்ல. நம்ம தான் தியானத்தில் உட்காந்தா ஒன்றா வருது, கெட்டதும் வருது, நல்லதும் வருது.
அசிங்கமானது வருது, அழுக்கம் வருது. இது சுத்த சம்ஹாரம், தூய்மையான ஒரு சம்ஹாரம் நடக்குது. அது தொழிலற்ற கேவலம். தொழில்னா என்ன? இந்த பார்த்தல், பார்க்கப்படும் பொருள் என்ற எதுவுமே இல்லை. அந்த தொழில் இல்லை, கேட்கிறவனும் இல்லை. ஏன்னா மனசில் நம்ம பேசிகிட்டே இருப்போம், தியானத்தில் உட்காந்து யாரோட பேசிகிட்டு இருப்போம். அந்த பேசுகிற தொழிலும் இல்லை. அந்த தொழிலற்ற கேவலம், விஷயமற்ற ஒரு அறிவு மட்டும் இருக்கும், விஷயங்களே இருக்காது. சுத்த சம்ஹாரம், தொழிலற்ற கேவலம், அது பேர் நிர்விகல்ப சமாதி. இதுவும் ஒரு சம்ஹாரங்கிறார். இறைவன் எப்படி வந்து சம்ஹாரம் பண்ணுறாரோ நாமும் நமக்குள்ள நாம் சம்ஹாரத்தை செய்கிறோம். அதெல்லாம் ரொம்ப அருமையான மந்திரங்க. திருமந்திரத்தில் இப்படி ஒரு புதையில் இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும். ஆயிரக்கணக்கான பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கிறேன். கடைசியாக ஒரு சம்ஹாரம் சொல்கிறார், உய்த்த சம்ஹாரம் பரனருள் உண்மையே அப்படிங்கிறார். இதெல்லாம் நீ செய்கிறது கரெக்டு. இந்த சம்ஹாரம் எப்படி இருந்தாலும் மறுபடியும் சிருஷ்டி ஆகிடும். நீ சவிகல்பத்தில் இருந்தாலும் நிர்விகல்பத்தில் இருந்தாலும், ஜாக்கிரதையில் இருந்தாலும் சொப்பனத்தில் இருந்தாலும், அல்லது தூக்கத்தில் இருக்கக்கூடிய நீள் மூடத்தில் இருந்தாலும், நீ என்னைக்காக ஒரு நாள் முடிச்சு ஆகணும். தியானம் ஒரு நாள் கணையும், தூக்கம் காலையில் கழியுது. தியானம் பண்ணும் பொழுது இப்போ சபிகல்பம் நிர்விகல்பத்தில் கழிஞ்சு போயிடுது. நிர்விகல்பமும் போயிட்ட பிறகு மறுபடியும் முடிப்பு வந்துடும் இல்லை. அப்புறம் எப்படி சம்ஹாரங்கிறோம்? கல்பம் முடிவில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழிஞ்சு கடவுள் மட்டும் இருப்பார் இல்லையா? அது ஒரு சம்ஹாரம் பண்ண முடியுமா உன்னால்? கடவுள் வந்து அத்தனை பிரபஞ்சத்தையும் அழிச்சிட்டு அவர் மாத்திரம் இருக்கிறாரு, முடியுமானா? முடியுங்கிறார் திருமந்திரம். அது தாண்டா பிரம்மஞானம். எவன் ஒருவன் இந்த சமாதியில் இருக்கின்ற ஆத்மாதான் நான் என்று தெரிந்து கொண்டு, இந்த சரீரங்கள் எல்லாமே, காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் எல்லாமே இல்லை, என்னால் சிருஷ்டி செய்யப்பட்டவை. எப்படி நான் சிருஷ்டி பண்ணேன்? என்னுடைய கல்பனை வெறும் நாமரூபங்கள், மித்யா என்று அவன் தெரிந்து கொண்டான்னா அதுதான் மீளாத சம்ஹாரம். இனிமேல் அவன் பிறக்கவே மாட்டான். இன்னொரு கொடையே கிடையாது அவனுக்கு. கொடையை திறக்கிறது, மடிக்கிறது, ஒடுக்கிறது இல்லை. கொடை இல்லாமல் அவன் இருக்கிறான். கொடைங்கிறது வந்து உடைன்னு வச்சுங்களேன். அப்போ அவன் கொடையெல்லாம் தூக்கி போட்டான்னு அர்த்தம். உடை இல்லாமல் இருக்கிறான். அது பேர் நிர்வாணம்னு பேர். நிர்வாணம் அதிகச்சதி, இது பேர் மோட்சம்னு பேர். ஞானத்தை இப்பொழுதே நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதுக்காக நீங்கள் சபிகல்பம், நிர்விகல்பம், தூக்கம், விழிப்பு இதெல்லாம் வேண்டாம். இந்த கொடை விரித்து மூடி திறக்கிறதே வேண்டாம். கொடையை வீட்டு தூக்கி விடுங்க, நிர்வாணமாக இருங்கள். அந்த நிர்வாண நிலை தான் மோட்சம். அது உய்த்த சம்ஹாரம்ங்கிறார். ஒருவன் அதை உய்க்கணும், உய்த்து அனுபவிக்கணும். சாட்சாத்காரம்னு பேர். இதுவரைக்கும் அவன் வந்து அனுபவித்தான், அறிவில்லை. நான் ஒடுங்கின தூக்கத்தில், ஆனால் நான் பிரம்மமாக இருந்தேன்னு தெரியலையே. சவிகல்பத்தில் இருக்கும் பொழுது நான் ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டேன், சூக்ஷ்ம சரீரத்தை ஒடுக்கிட்டேங்கிறது அந்த அறிவு இல்லையே. நிர்விகல்ப சமாதி வந்தது, அப்போ எஞ்சி இருக்கின்றது நான், அது கடவுள் பரபிரம்மம் தெரியலையே. அது என்ன பிரயோஜனம்? தெரியாதனால மறுபடியும் பிறக்க வேண்டியது, மறுபடியும் சமாதியிலேருந்து உடம்பு வருது. எப்பொழுது ஒருவன் இந்த உண்மையை, அனுபவத்தை அறிவாக்கிக் கொள்கிறானோ, இது எல்லாரும் அனுபவம் சொல்லித்தராங்க, இங்கே மட்டும்தான் அறிவை சொல்லித்தரோம். இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே அறிவு மட்டும்தான் கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கலாக ஒரு எதுவும் சொல்கிறது இல்லைன்னு. ப்ராக்டிக்கலாக நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்? அதுக்கு தான் கோடிக்கணக்கான பேர் நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேனே. தெருக்கு தெருக்கு மூளைக்கு மூளை எத்தனை குருநாதர் இருக்கிறாங்க, எல்லாமே இந்த குருநாதர் அப்பாயிண்ட் பண்ண வேலையாட்கள் தான். அவங்களெல்லாம் எனக்கு தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்க கொடையை பிரிக்கிறதும் மூடுறதும் ஒடுக்கிறதும் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் கொடையை திறந்தவனும் மூடியவனும் ஒடுக்கியவனும் யாரோ அவன் யாருன்ற அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அனுபவம் இருக்கிறது, அறிவில்லாமல் இருக்கிறார்கள். அனுபவத்தை எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க, நான் இங்கே வந்து உனக்கு அறிவை தருகிறேன் என்று ஆத்ம வித்யாலயத்தில் அறிவை தருகிறது அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்கிறார். அறிவை வந்த பிறகு அனுபவம் எப்படி வராமல் போகும்? ஒவ்வொரு அறிவிலும் அனுபவம் இருக்கும் இல்லை? ஒன்றை அறிந்தீங்கன்னா அது கூடவே அனுபவம் இருக்கும். மாம்பழங்கிற அறிவு வந்தவொடனே ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. தன்னை பிரம்மம்னு அறிந்த பிறகு பிரம்ம அனுபவம் வந்துடும் இல்லை? தானாக வரும். எல்லாரும் அனுபவத்தை முதல்ல பெற்றுக்கிறாங்க, அப்புறம் அறிவை பின்னாடி வராங்க. அறிவை பெற்ற பிறகு அனுபவம் சொல்லாமல் வந்துடும். எப்படி அனுபவம் இல்லாமல் ஒரு அறிவு இருக்க முடியும்?
இவ்வாறு நாம் இந்த சம்ஹாரங்கிறத நிறைவு செய்கிறோம். அடுத்தது திரோபவம் அல்லது திரோதனம் என்று சொல்லக்கூடிய மறைத்தலை பற்றி தெரியும். ஏன் நாமெல்லாம் கடவுள்னு தெரிஞ்சுக்காமலே மனிதராக வாழ்ந்துட்டுருக்குறோம்? ஏன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியல. இத்தனை பேரும் நம்மெல்லாம் மனிதர்களாக தான் வாழ்ந்துருக்குறோம். தனித்தனியாக சாப்பிட்றோம், தனித்தனியாக தூங்குகிறோம், தனித்தனியாக ட்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சாக்கா நமக்கு ட்ரெஸ்ஸே வேண்டியதில்லை, வீடே வேண்டியதில்லை. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னுடைய வீடு, என்னுடைய உடம்பு அப்படின்னு நமக்கு தெரியல. தெரியாததுனால நாம் ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்? இந்த உடம்பு நான். உடம்பை நான் என்று சொல்வது தான் இருப்பதிலேயே மோசமான அவித்யா. அதுதான் அவித்யா. சரீரம் எந்த சரீரமோ அதுக்கேற்ற அறிவு வந்துடுதுன்னு சொன்ன இல்லையா? அது நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன். புழுவில் இருந்தவனை கொண்டு போய் புழுவில் இருக்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் தன்னை என்ன நினைப்பான்? இங்கே இருக்கிற புழுலேயே நான் தான் வசதியான புழு, நான் பள்ளிக்கூடம் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் வசதியாக புழு தானே. அப்புறம் அவன் வந்து இறந்துடுச்சு. இறந்த பிறகு அவனை கொண்டு வந்து அந்த புழுக்குள்ளே இருந்தானே ஒருத்தன், அவனை கொண்டு போய் நாய் உடம்புல போட்டோன்னு சொன்னோம். நாய் உள்ள போட உடனே அது நாய் உடம்புல அது தாய் நாயில் கருவில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டியில் அது உள்ளே வச்சிடறாரு. கடவுள் தான் வைக்கிறார். அதுதான் மறைத்தல்னு அர்த்தம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே வச்ச உடனே இது வரைக்கும் புழுன்னு சொல்லிட்டு இருந்தான், அடுத்த நிமிஷம் நாய்ங்கிறான். எதன் அடிப்படையில் நானுங்கிறத அப்படி முடிவு பண்ணுறான்? தான் வசிக்கின்ற வீட்டினுடைய அடிப்படையில் தன்னை நாயின்றான். அடுத்து நாய் அங்கேயோ ரோட்டில் அடிபட்டு செத்துடுச்சு. அந்த ஜீவனை கொண்டு போய் இறைவன் அவன் புண்ணியத்தெல்லாம் பார்க்குறான். நிறைய இந்த பண்ணியிருக்கிறானே, புழுவாகி புல்லாகி பூடாகி இப்படி வந்திருக்கிறானே, இவனை கொண்டு போய் ஒரு மனிதனாக போடுவோம் அப்படின்னு மனிதனாக போடுறான்னு. மனிதனாக போட்டவன்னு நினைக்கிறான், மனிதன் நான் நினைக்கிறான். புழுனாது ஒரு புழு நினச்சிது, நாயின்னா நாய் நினச்சிது. மனிதன் போட்டால் நான் சூத்திரன், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் செட்டியார், நான் முதலியார், நான் நாயக்கர். எத்தனை பேர் தனக்கு வச்சுக்கிட்டான்? எத்தனை ஜாதி எங்கேருந்து வந்தது? எதன் அடிப்படையில் வந்தது? இந்த உடம்பு நானும் நினைக்கிறதுனால தானே. இந்த உடம்பு அம்மா அப்பா கொடுத்ததுனால தானே. இந்த அம்மா அப்பா எந்த ஜாதியாக தான் நையன் ஜாதி. சரி, ஒரு வேளை அவன் இறந்துட்டான். அந்த ஜீவனை கொண்டு போய் அவன் அந்த அக்கிரமமெல்லாம் பண்ணியிருப்பான்ல, நல்ல உடம்பு தான் கொடுத்தாரு, அவன் வந்து சரியாக பயன்படுத்தலை. அதை அடுத்த மந்திரத்தை சொல்லுவார். அவனை கொண்டு போய் மறுபடியும் ஒரு கூலி ஆள் உடம்புல போட்டுறார். கூலி ஆளுக்கு அவங்களுக்கு மகனாக பிறகுறான். இப்போ என்ன பேசுவான்? நான் அப்படிப்பட்டவன் போன பிறவியில் பேசிகிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணுவான்? ஐயா தாயே கூலி இருந்தால் கொடுங்க ஐயா, வேலை கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்குறான். மடையா நீ யார்? உடம்புக்குள்ளே போட்டால் உடம்பாயிடுறியே நீ. எதுக்குள்ளே உடம்பு இருக்கே அதே மாதிரி இருக்கிற. ஆண் உடம்புல போட்டால் ஆணுங்கிற, பெண் உடம்புல போட்டால் பெண்ணுங்கிற. நீ சில பெண்ணுன்னு நினச்சிக்கிட்டு ஆண் உடம்புலேருந்து பெண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிற. சில பேர் ஆண் உடம்பு கொடுத்துருக்கிறாரு, அப்போ ஆண் உடம்புன்னு சொல்லணும் இல்லை, அவன் பழைய பெண் உடம்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் இன்னும் பெண்ணுங்கிறான். அவன் என்ன சொல்கிறது? நபும்சகன் அப்படின்னு சொல்கிறான், ஆண் அல்லாதவன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி பெண் உடம்புல இருந்துக்கிட்டு ஆணாக இருக்கிறவனும் இருக்கிறார். ஒவ்வொருத்தனும் அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி தன்னை மதிப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? இது தான் மறைத்தல்ங்கிறார். சரீரத்தை கொடுத்து உன்னை மறைத்து விட்டாய். அப்போ அது பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? பகவானே எனக்கு சரீரம் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா. சரீரம் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனால் சரீரம் எடுக்கிறதுக்கு வேண்டிய காரணம் எவ்வளோ பண்ணியிருக்கிற பாவ புண்ணியம், அதெல்லாம் சரீரம் கொடுத்தாகணுமே. அப்படிங்களா? எவ்வளோ இருக்குதுங்க? ஒரு 10 சரீரம் இருக்குமா? 10 சரீரம் தான் வச்சுக்க. 10ஓட நீ முடிச்சிடுவியா? இந்த 10 சரீரத்தில் நீ வந்து 100 சரீரத்துக்கு வேண்டிய கர்மத்தை செய்து வச்சுப்பியே, பாவ புண்ணியம். சாமி அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த ஒரு சரீரம் கொடுங்க, நான் கர்மத்தையெல்லாம் அழிச்சிடறேன். அதெல்லாம் முடியாதப்பா. நீ இந்த சரீரத்தை கர்மத்தை தான் நீ தீர்க்க முடியும். ஆனால் இன்னொரு 10,000 சரீரங்களுக்கு வேண்டிய கர்மங்களை நீ செய்திருக்கிறியே, அதுக்கு இன்னும் எப்படி பண்ணுறது? எத்தனை தடவை நான் பிறக்கணும் அப்படின்னு. இந்த ஆலமரத்தில் எத்தனை இலை இருக்குதோ அத்தனை இலை இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறார். சரி பரவாயில்ல, இந்த ஆலமரம் இலம் தானே, கண்ணுக்கு எட்டின வரைக்கும் தானே அப்படிங்கிறான். ஆனாலும் அந்த ஒவ்வொரு இலையும் கழியும்போது
அது 10 இறைக்க வேண்டிய ஒரு சரக்கு உண்டாக்கிட்டு தான் போகுது. அதனால் இதை நாம் அழிக்கவே முடியாது. இதுக்கு ஒரே வழி என்ன? அவர் மறைக்கிறாரு, சரீரத்தை கொடுத்து மறைக்கிறாரு. நீ என்ன பண்ண போகிற? நீ திறந்துக. அருளல் குருவினுடன் போய் சென்று, நான் ஏன் பிறக்கிறேன்? நீங்கள் மட்டும் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் பிறக்க மாட்டீங்களா குரு? நான் பிறந்ததே இல்லைங்கிறார். இறக்க மாட்டீங்களா குரு? பிறந்தா தானே சாகிறதுக்கு. நாங்கள்லாம் சாகிறோம் பிறக்கிறோம், சாகிறோம் பிறக்கிறோம். டேய், சாகரம் பிறக்கிறது உடம்புடா. உடம்பு பிறகுது, உடம்பு சாகுது. நீ உள்ளே இருக்கிறவன் நீ செத்தியா? அப்போது நான் சாகாமல், அதாவது உடம்பே இல்லாமல் நான் இருக்கணும். அது எப்படி பகவானே முடியும்? அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த உடம்பை அழிக்கிறதோ கொல்றதோ சாகடிக்கிறதோ கர்மத்தை அழிக்கிறதோ இல்லைண்டா, உன் உண்மையை கண்டுபிடிச்சிக்க. நிர்வாணம், இந்த சரீரங்களெல்லாம் இல்லாமல் இருந்தபோதும் நீ என்னவாக இருக்கிறாய் என்றது உண்மையை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதைத்தான் நம்ம அருளல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மறைத்தலை பற்றி பார்ப்போம். 431வது பாடல். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை, சோதியைன்றது ஜோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவ அறியாதே என்று சொல்கிறார். உள்ளம்னு ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அது மனம்னு சொல்கிறோம். அதில் மனம்னு சொன்னோம்னா அது அதில் நிறைய பொருள் இருக்குது. உங்களுக்கு மனம் மட்டும் இல்லை, புத்தியும் இருக்குது. அதோட பழைய நினைவெல்லாம் இருக்குது, சித்தமும் இருக்குது, நானுங்கிற அகங்காரமும் இருக்குது. அதனால் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து உள்ளம்னு பேர் வைப்போம். உள்ளே இருப்பதுனால உள்ளம். அந்த உள்ளம் எப்படிப்பட்டது? உடம்பு நீங்கள் கரெக்டாக சொல்லிடலாம். டாக்டர் பார்த்துட்டார், சார் உடம்பு கிட்னி ரெண்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது, லங்ஸு கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதெல்லாம் சொல்லிடுறார். அவரால் தொட்டு பார்க்க முடியுது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொல்லிடுறார். இந்த உள்ளத்தை யாராவது பார்க்க முடியுமா? என் உள்ளம் எப்படி இருக்குது டாக்டர்னா, அது எப்படி பார்த்து தெரியும்? நீ சொன்னால் தான் தெரியுங்கிறேன். எவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் படுக்க வச்சா கூட அவன் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தர்கிட்ட எத்தனை ரகசியங்கள் இருக்குது. உலகத்தை அத்தனையும் தெரியுமா? நிறைய ரகசியம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. போன பிறவி செய்ததெல்லாம் இப்போ எந்த தெரிய மாட்டேங்குதே. அப்போ உள்ளம்ங்கிறது யாரால் கண்டுபிடிக்க முடியும்? அந்த உள்ளம் எப்படிப்பட்டது? உள்ளங்கிறாங்களே. இந்த உடம்பு எரிஞ்ச பிறகு நம்மளை சமாதியில் போட்டுறாங்க, எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க. நம்ம உள்ளம் வெளியே போயிடுச்சு. உள்ளத்தை தான் ஆவிங்கிறோம், உள்ளத்தை தான் ஆத்மான்னு சொல்கிறாங்க. ஆத்மா வெளியேறியதுன்னு பேரெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உள்ளங்கிறது தான் கரெக்டு. உள்ளம் தான் போகுது, உள்ளம் தான் இன்னொரு உடம்பு எடுக்குது. அந்த உள்ளம் எப்படிப்பட்டது? எந்த ஒரு பொருளுமே சேர்க்கப்பட்டிருந்தால் அது ஜடம்னு புரிஞ்சுக்கணும். அறிவு எப்பவும் சேர்க்கப்படாததாக இருக்கும். இது என்ன புதுசாக இருக்குது சார், எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறோம். சேர்க்கப்பட்டதுன்னா சேர்க்குறவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லை? ஒரு சேர்க்கப்பட்டது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு வீடு, அதில் எத்தனை சேர்க்கப்பட்டிருக்குது? அஸ்திவாரம், தரை, அப்புறம் செவுரு, ஜன்னல், கதவு, கம்பிங்க, இரும்பு, சிமெண்ட்டு, மண், அப்புறம் கூரை, ஓடு, இதெல்லாம் எத்தனை சேர்த்துருக்கோம்? கரெக்டாக சேர்க்கணும் இல்லை? இதெல்லாம் சேர்த்த உடனே அந்த வீட்டுக்கு அறிவு வந்துடுமா? நான் வீடுன்னு சொல்லுமா? இப்போ சேர்க்கப்பட்ட பிறகு அது மண் தான், சேர்க்கப்பட்ட பிறகு அது கல் தான், சேர்க்கப்பட்ட பிறகு அது ஓடு தான். அதில் எங்கே அறிவு இருக்குது? சேர்க்கப்பட்ட பொருள் எப்பவுமே அறிவற்றதாக தான் இருக்கும். அப்போது இதெல்லாம் யாருக்கு சேர்த்தாங்க? உள்ளே இருக்கிறவனுக்காக. அங்கே யாரோ ஒருத்தன் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறான், அப்புறம் அவர் உள்ளே வந்துடுவார் ஹோமகுண்டப்படி. இப்போ இனிமேல் வீடு உடையவன் அப்படின்னு சொல்கிறார். வீடு ஒன்றுக்கு அவனுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு அமையுது. அப்போ எப்படி சேர்க்கப்படுதுங்கிறதா, யாருக்கு அது வேணுமோ அவனுக்காக சேர்க்கப்படுது. இப்போ சேர்க்கப்பட்ட பொருள் எப்போவுமே கலப்பாக தான் இருக்கும். கலப்பு பொருளுக்கு அறிவு இருக்காது, ஏன்னா கலந்ததுனால. தானாக கலக்க முடியாது, கலந்ததுனால அது அறிவற்றது தான். அப்போது கலப்பதெல்லாம் அறிவற்றதுன்னா கலப்பே இல்லாதது ஒன்று இருக்குமா? ஏதாவது ஒன்று இருக்குதா? கலப்பே இல்லாதது.
மண் பார்த்தா எல்லாம் கலந்துருக்குது, தண்ணியில் பார்த்தா என்னென்னோ கலந்துருது. சுத்த தண்ணியில் எதுவும் கலக்கலை சார், இல்லை, அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துருக்குது, ஏதோ ஒன்று கலந்துருக்குது. சரி, அணு தான் சார் கலப்பையில், இல்லை இல்லை, அணு கூட எலக்ட்ரான் புரோட்டான் கலந்துருக்குது. கலப்பு இல்லாத ஒரு பொருள் சொல்லு, ஒரு பொருளை காட்டுங்க பார்க்கலாம். வாயு கூட கலப்புடையது, அக்னி கலப்புடையது, பஞ்சபூதங்கள் தான் நீங்கள் சொல்ல வருவீங்க, பஞ்சபூதங்களுமே கலப்புடையது தானே. ஆகாயம் கலப்பில்லாதது ஒரு பொருளுங்கிறான். அது எப்படி நம்ம கலப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? அதுவும் கூட தோன்றி மறையிறது இல்லை, விரிந்து சுருங்குவது இல்லை. ஆகாயம் கூட உண்மையிலே நவீன விஞ்ஞானம் அப்படி பார்த்தா அதுவும் கலப்புடையது தான், சுருங்குது விரியுது. இங்கேயே சுருங்கு விரி தான், நட்சத்திரத்து பக்கம் சுருங்கு தான், மற்ற இடத்துல விரிஞ்சிருக்குதா? அப்புறம் சுருங்கி விரியுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் ரப்பர் பேண்டு வந்தாலும் சுருங்கி விரியும், ஒரு பொருள் தன்மை இருக்கணும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு அசம்பிளி இருக்குது. இது ரசம் அப்படின்னு சொல்வார். இது பேர் சம்ஹதம்னு பேர். இணைக்கப்பட்டதுன்னா சம்ஹதம், சங்கரனுடைய சொல். சம்ஹதத்வாத் ஜடம், சேர்க்கப்பட்டதுனாலேயே அது ஜடம், அறிவற்றது. ஏன் சேர்க்கப்பட்டது? யாரோ ஒரு அறிவுடையவனுக்காக சேர்க்கப்பட்டது. அவனே சேர்த்துக்குவான், யாராவது சேர்த்து கொடுப்பாங்க, அவன் உள்ளே போவான். அப்போ அறிவுடையது சேர்க்கப்பட்டதா சேர்க்கப்படாதா இருக்கா? கலப்பு இருக்குமா? அறிவு என்பது சேர்க்கப்பட்டதாக இருக்க முடியாது. சேர்க்கப்பட்டதுன்னா என்ன ஆகிடும்? ஜடமாயிடும். அப்போ அறிவுன்னு பேர் தர முடியாது. அப்போ அறிவு எப்படிப்பட்டது? கலப்பல்லது, கலப்பற்றது, தூய்மையானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நீ அறிவா அறிவற்றவனா? நான் அறிவு. அப்போ கலப்புடையவனா கலப்பற்றவனா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாம் கலப்பில்லாதவனாக தான் இருக்கணும். ஆனால் ஏதோ கலப்பு இருக்குது. என்ன கலப்பு? உள்ளம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த உள்ளம் கலப்பு. எப்படிப்பட்டது அது? உள்ளத்தில் என்னென்ன இருக்குது தெரியுங்களா? நீங்கள் இப்போ படித்த படிப்பு, வாழ்ந்த வாழ்க்கையை, அனுபவித்ததெல்லாம் கலந்து தானே இருக்குது. ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுமா? பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளம் எப்படி இருக்குது? உள்ளம் என்பது ஊமை, அது ஆமையா? உள்ளம் என்பது ஆமை. உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணே. பாட்டுகள்லாம் தமிழில் பாடுறாங்க. அப்போ உள்ளம் வந்து சேர்க்கப்பட்டது தானே. இன்னமும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க புது புதுசாக. அப்போது சேர்க்கப்பட்டது ஜடம்னு சொன்னேன். அப்போது நான் அறிவாக இருக்கிறேனே, வந்தியா வழிக்கு? உள்ளத்துக்கு அறிவு கிடையாதப்பா. உள்ளத்துக்கு அறிவு கொடுக்குறவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் நீ. அப்போ உள்ளம்ங்கிற வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வசிக்கிறான், சேத்திரஜன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். இந்த உள்ளம் வந்து சேத்திரமா? சேத்திரம்னா வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வசிக்கிறான், அவன் தான் ஆத்மா. அப்போ உள்ளத்துக்குள்ளே ஒளியாக இருப்பது, உள்ளத்துக்குள்ளே அறிவாக இருந்து உள்ளத்தை அறிவது. ஏன்னா உள்ளத்தை நீங்கள் அறிகிறீங்க, உங்கள் உள்ளத்தில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்போ அறிபவன் யார் அப்படின்றால் கலப்பில்லாத சுத்த அறிவு. கலப்பில்லாத அறிவு, அது பேர் சைதன்யம்னு பேர். தருமந்தத்தில் என்ன சொல்கிறாரு? உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை. புரியுதுங்களா? உள்ளமுங்கன்ற வீட்டுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குதான், அறிவு. இப்போ ஜோதிங்கிறது அறிவுன்னு எடுத்துக்கணும், வெளிச்சம். அது பிரகாசிக்கிறதுனால இந்த வீடு விட்டு பாருங்கள், ஒரு மனுஷன் தான் பிரகாசிக்குது. மனுஷன் இல்லாத போச்சுன்னா குட்டி சவராக இருக்குது. அதில் உயிரே இல்லையே சார், அறிவில்லாமல் கிடக்குதே என்ற. உள்ளே வந்துடுச்சுன்னா அந்த வீடே ஜொலிக்குது. தோரணம் கட்டுறான், விளக்கு ஏற்றுறான், சமையல் பண்ணுறான், பாட்டு பாடுறான், எல்லாம் அவன் இருக்கிறான். அறிவாளி ஒருத்தன் இருக்கிறான். இப்போ உள்ளம் கூட அறிவாளி என்ப ஒருவன் இருப்பதனால தான் உள்ளத்துக்கு ஜோதி கிடைக்குது. உள்ளத்து ஒருவனை, இந்த உள்ளத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் உள் ஒரு ஜோதி. அவன் அப்படியே உள்ளம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறான். அவன் தான் ஆத்மா, அவன் தான் கலப்பில்லாத அறிவு. இந்த உள்ளம் கலக்கப்பட்ட பொருள், சேர்க்கப்பட்ட பொருள், அது அறிவாக இருக்குதே. அதுக்கு அறிவு கிடையாது. அதில் கலந்து, அந்த அறிவு வந்து அதோடு கலந்து இருக்கிறதுனால அதனுடைய அறிவு இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ உள்ளத்துக்கு அறிவு கொடுப்பதே ஆத்மா தான். அப்போ இறந்த பிறகு ஆத்மா வெளியே போகுதுங்கிறாங்களே, இல்லை, உள்ளம்தான் வெளியே போகுது. இப்போ உள்ளம் போனாக்கா ஆத்மா இல்லாமல் போயிடுமா? இல்லை, ஆத்மா எங்கும் இருக்குது இல்லையா? அந்த உள்ளம் வெளியே போனாலும் ஆத்மாவில் தான் இருக்கும். அப்போ உள்ளத்துக்கு வேண்டிய ஜோதியை ஆத்மா எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை.
அந்த ஜோதின்னு சொல்கிறோமே ஆத்மா உள்ளத்தில் இருக்குதே ஒளி, அந்த நிர்விகல்ப சமாதியில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அடங்கி போச்சு இல்லை? நிர்விகல்பத்தில் உள்ளத்தில் தானே அறிபவன் அறியப்படும் பொருள் 3 இருந்தது. அது 3ம் உள்ளம் ஒடுங்கிட்ட பிறகு, கொடையை மூடின பிறகு ஒருவன் இருப்பான்னு சொன்னல, ஜோதி, அவன் தான் ஆத்மா. உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, ஓரடி, ஒரு அடின்னு சொல்லிட்டார், மில்லிமீட்டர் கூட கிடையாது. இது எப்படி இருக்குது? பானைங்கிறதுல மண் எப்படி இருக்குது? பானையை விட்டு மண் ஓரடி நீங்குமா? பானைங்கிறதுக்கு ஆதாரமே அதுதானே, மண் தானே. மண்ணுக்கும் பானைக்கும், மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டேன் சார் அப்படின்னா பானையும் கூட வரும். பானை அங்கே எடுத்து வைங்க சார், மண் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்கே போனாலும் இந்த உள்ளம் எங்கு சென்றாலும் ஆத்மாவில் தான் இருக்க முடியும். ஆத்மா ஓரடி விட்டு விலகாது. உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, அப்படிப்பட்ட ஆத்மா உங்ககிட்ட இருக்குது. அது என்னவா? அது பகவான், அது கடவுள். உள்ளமும் தானும் உடனே இருக்கினும், தினமும் தான் என்ற ஆத்மாவும் உள்ளம் என்கின்ற இந்த வீடும் ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்குது. உள்ளமும் தானும், தானுங்கிறது யார்? இப்போ ஆத்மா. யாராவது பரஞ்சோதி. பரஞ்சோதி யார்? பரமாத்மா, கடவுள். கடவுளேயே உள்ளே இருந்து கொண்டு அறிவாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உள்ளத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. உள்ளமும் தானும் உடனே இருக்கினும், பக்கம் பக்கமாக சேர்ந்தே இருந்தாலும் கூட உள்ளம் அவனை உருவ அறியாதே. இந்த உள்ளம் அவனை கண்டுகிறதே கிடையாது. இந்த உள்ளம் என்ன சொல்லுது? எந்த உடம்புல இருக்குதோ அதை தான் நானுன்னு சொல்லும். புழு உடம்புல இருந்தால் புழுன்னு சொல்லும், நாய் உடம்பு நாயின்னு சொல்லும், மனுஷன்னா மனுஷன் சொல்லும், மனுஷனில் ஏழைன்னு சொல்லும், பணக்காரன்னு சொல்லும், எல்லாம் சொல்லும், வீடை வச்சு சொல்லுது. ஆனால் வீட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஆத்மா. அந்த உள்ளம்ங்கிறது அதனால் ஒளி தரப்படுது. அது ஜடம். அது ஜடம் எப்படி அந்த ஆத்மாவை அறியும்? கண்ணு எப்படி காண்பவன் அறியும்? கண்ணு எல்லாத்தையும் அறியுது. இவரெல்லாம் அறியுது. கண்ணுக்கு பின்னாடி காண்பவன் ஒருத்தர் இருக்கிறீங்களே, உங்களை கண்ணு காட்டி கொடுக்குமா? கண்ணை மூடினா உங்களுக்கு தெரியுமா? கண்ணு உங்களை காட்டாது. உள்ள அவன் ஆத்மா இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டா இதெல்லாம் தெரியுது, சில்லுன்னு இருக்குதுன்னு. தொட்டு உங்களால் நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்களை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால உள்ளத்தையே நான் என்று சொல்கிறோம், உடம்பையே நான் என்று சொன்னோம், உள்ளத்தையே நான் என்று சொல்கிறோம். இது தான் மறைத்தல். எப்படி மறைச்சிட்டார் பார்த்தீங்களா? ஆனால் எப்பேற்பட்ட மறைப்பாக இருந்தாலும் இப்போ திறந்தாச்சு. இது பேர் அருளல். குரு சொல்லி கொடுத்தார், உள்ளே இருக்கின்ற ஜோதியை காட்டி கொடுத்திருக்கிறார். அனுக்கிரகம் என்ற தலைப்பில் 450வது பாடல் திருமந்திரத்தில் பகவான் சொல்கிறார். நம்ம திருமூலர் 450வது பாடல், ஆறும் அறியாத அண்டத் திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகமறிந்தேனே. என் குருநாதர் நந்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நந்தி தானே ஒரு குரு. இப்போ உங்களுக்கு ஒரு குரு இப்போ சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்கெல்லாம்? அப்பா, இந்த கொடையை 2 கொடை இருக்குது. ஸ்தூலமான கொடை, சூக்ஷ்மமான கொடை. ஸ்தூலமான கொடை இந்த உடம்பு, சூக்ஷ்மமான குடம்பு உள்ளம். உள்ளங்கிற குடம்பை நீங்கள் திறக்கிறீங்க, விரிக்கிறீங்க, அப்புறம் ஒடுக்குறீங்க. இதை கனவு, நனவு, தூக்கம்ங்கிறீங்க. ஒடுக்கினா தூக்கம், விரிச்சோம்னா பாதி திறந்தோம்னா கனவு, முழுசாக திறந்தா நனவு. இப்படி கனவு நனவுன்னு போயிட்டுருக்கிறீங்களே, அது அறிவற்றதுலப்பா. அது அந்த உள்ளத்தில், உள்ளம்ங்கிற பொருளில் ஆத்மா கலந்துருக்குது. எப்படி? பாலும் தண்ணீரும் மாதிரி. பாலில் தண்ணி ஊற்றினார் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் ஒரு மீட்டர் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, மீட்டரில் வந்து தண்ணி சேர்த்தாங்களான்னு சொல்ல முடியும். பசுலேருந்து வரும்போதே தண்ணியோடு தானே வருது. அது தண்ணியை நீக்கினா பால் பவுடர் ஆகிடும். பாலுன்னு சொன்னாலே தண்ணீரோட தான் இருக்குது. அப்போ பாலில் எப்படி தண்ணீர் வந்து கலந்திருக்கிறதோ அதுபோல் ஆத்மா இந்த உள்ளத்தில் கலந்திருப்பதை நான் கண்டு கொண்டேன் அப்படின்றார். ஆறும் அறியாத அண்டத் திருவுரு பார் முதலாக பயிலும்.
பார் முதல் அப்படின்னா, பார்னா பூமி, அதுக்கு பேர் சமஸ்கிருத பிருத்திவின்னு பேர். பிருத்திவி அப்படியே கரைஞ்சதுன்னா நீராயிடும். நீரை அப்படியே சூடு பண்ணோம்னா சூடாயிடும். ரொம்ப சூடாச்சுன்னா காத்தாயிடும் தண்ணீர், அப்புறம் அது ஆகாயமாகிடும். இப்போ பார் முதலாக பயிலும் அண்டத்திருவுரு அப்படின்றார். அண்டத்திருவுரு நமக்கு எப்படி உள்ளம் ஒரு வீடோ அதுபோல் அந்த பகவானுக்கும் இந்த பேரண்டத்தில் இருக்க சூக்ஷ்ம சரீரம் முழுக்க அவருக்கு திருவுரு. ஸ்தூலமாக இருக்க பேரண்டமும் திருவுரு. பார் முதல் பூதங்கள், நிலம் முதலான அத்தனை ஐம்பூதங்களுமே அவருடைய திருவுரு. அந்த திருவுருங்கிற பானைக்குள்ள பயிலும் கடத்திலே, கடம்னா பானையிலே, நீரினில் பால் போல் நிற்கின்ற இந்த தண்ணீராகி என்னுடைய சரீரத்தில், ஜல சரீரம் என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரங்கிற உள்ளத்திலே பால் போல இருக்கிறாரே, சீரசாகரம்னு பேர். அதான் பார்க்கடல்னு சொல்கிறாங்க. பகவானுக்கு பார்க்கடல், நமக்கு ஒரு பார்க்கடல் இங்கே இருக்குது உள்ளத்தில். உள்ளத்து அளவுக்கு ஒரு பார்க்கடல் இருக்குது, அது ஆத்மா. இந்த பிரபஞ்ச அளவில் ஒரு பார்க்கடல் இருக்குது, அது பிரம்மம். அந்த பார்க்கடல், அந்த பாலை நம்ம எடுத்தோம்னா வெண்ணெய் நெய் எல்லாம் வரதை பார்க்குறோம். அந்த நீரில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை, இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சதாசிவன் நந்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த உள்ளத்திலேயே ஜடமாகிய உள்ளம் இருந்தால் என்ன, இல்லா போயிட்டால் போனான். உள்ளத்தை நான் என்று நினைத்ததால் தானே உடம்பை நான் என்று நினைத்தேன். உடம்பை நான் என்று நினச்சதுன்னு தானே நான் ஏழை பணக்காரன் சாகிறவன்னு நினச்சேன். இப்போ உடம்பே இல்லாதவன் என்று தன்னை அறிந்து கொண்ட பிறகு நான் அழிவதும் இல்லை பிறப்பதும் இல்லை என்று தெரிந்தேன். சோராமல் காணும் சுகம் அறிந்தேனே. சோர்ந்து போகாமல், இதில் மட்டும் இன்னும் சோறு வருவது இல்லையா, மீதிலெல்லாம் சோறு வந்துடுது. ரொம்ப நேரம் வேலை செய்தேன் சார், கொஞ்சம் படுக்கிறேன் சார், ரொம்ப நேரம் படுத்துட்டேன் சார், நான் முடிச்சுக்கிறேன் சார். ஆனால் இந்த ஞானத்தில் யாரும் சோர்வடைவதில்லை. அது எப்பொழுதுமே தன்னை பிரம்மம் என்று காட்டிக்கொண்டிருக்கிறது. இதுதான் அருளல். குருவினுடைய உபதேசத்தினால் ஒருவன் தன்னை யார் என்று கண்டுபிடித்துக் கொள்வது அருளல். இவ்வாறு நாம் 2வது தந்திரத்தை நிறைவு செய்கிறோம். நிறைய பாடல்கள் இருக்குது, இது மட்டும் அதில் தெரிந்தால் போதும். அடுத்து 3வது தந்திரத்துக்கு போவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.